ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி அருகே குத்துக்கல் வலசை பகுதியில் கிணறு தோண்டும் போது மண் சரிந்து 2 பேர் புதைந்துள்ளனர். இருவர் மீட்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலா. இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எத்தனை தொழிலாளர்கள் இந்த கிணறு தோண்டும் பணியில ஈடுபட்டிருக்காங்க? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி அருகே உள்ள குத்துக்கல் வலசை பகுதியில் இன்று காலை 6 மணி அளவில் 4 பேர், அதாவது பொன்னுச்சாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கிணறு தோண்டுவதற்காக 4 பேர் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அனைவருமே மாரி வலசை, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி அருகே உள்ள மாரி வலசை பகுதியைச் சேர்ந்த பால்சாமி, சின்னையா, முருகேசன் மற்றும் குப்பமுத்துன்னு சொல்லி 4 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதில் மேலே குப்பமுத்தும் அவர்கள் சின்னையா என்பவர்கள் மேல் பகுதியிலிருந்து மணல் வாங்கி போட்டு இருக்கும்போது மணல் திடீர்னு இந்த பகுதியில் அனைத்து மணலுமே காஞ்ச மணல் பகுதி, அதாவது மணல் புதையும் பகுதியாக உள்ளது. அதனால் இந்த பகுதியில் கீழ்ப்பகுதியில் தோண்டிக்கிட்டு இருந்தவங்க 2 பேர் மணல் சரிவு ஏற்பட்டு சரியாக ஒரு 11 மணி அளவில் மணல் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதில் 2 பேர் மணல் கீழே இருந்த சின்னையாவும் பால்சாமியும் மணலில் புதைந்துள்ளனர். மேலும் மணல் வாங்கி அள்ளி கொட்டிக்கு இருந்த 2 பேர் தற்பொழுது சிறிது தூரத்தில் ஒரு 5 அடி தூரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மணல் சரிவு ஏற்பட்டதை இந்த பொதுமக்களுக்கு அறியப்பட்டு உடனடியாக பொதுமக்கள் இந்த 2 பேரையும் மீட்கப்பட்டுள்ளனர். அதில் சின்னையா என்பவர், அதில் முருகேசன் என்பவர் தற்பொழுது உடல் நலம் சீராக தற்போது நம்ம அறிய உள்ளார். அது மட்டும் இல்லாமல் குப்பமுத்து சொல்றவர் கொஞ்சம் தீவிர சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பேரை தீயணைப்பு படையினர், அதாவது கிணற்றின் அடியில் மாற்றிக்கொண்ட 2 பேர் தற்பொழுது இறந்துள்ளதாக தகவல் வருகின்றது. அவர்கள் இருவரையும் மீட்பதற்காக 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பொழுது அந்த பணியை நம் காண முடிகிறது. அதாவது ஜேசிபி, அதாவது இந்த பகுதியில் மணல் அதிகமாக இருப்பதன் காரணமாக 2 ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு தோண்டப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மணல் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக மேலும் அவங்களே இப்போ தற்பொழுது மண்வெட்டிகளை வைத்து அவர்களே மண்களை வெட்டி சிறிதாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது ஒருவருடைய கை தெரிவதாகவும் அவரை மீட்பதற்காக தற்பொழுது பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மணல் சரிவில் 2 பேர் அதாவது மாட்டிக்கொண்டு புதைந்திருப்பதன் காரணமாக இந்த செய்தி பரவியதை அடுத்து இப்பகுதி முழுவதுமே தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே தற்பொழுது இந்த பகுதிக்கு அதிகமாக கூடிக்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த முருகேசன் என்பவர், அதாவது மணல் பகுதியில் மேல் மாட்டியிருந்த முருகேசன் என்பவர் தற்பொழுது நம்மளிடம் இருக்காரு. இந்த சம்பவம் குறித்து நம்ம கேட்போம். நீங்க எத்தனை மணிக்கு மணல் தோன்றதுக்கு வந்தீங்க? இந்த பகுதியில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. 6 மணிக்கு வந்தோம். வேலை பார்த்தோம். வேலை பார்த்துக்கு இன்னைக்கு 9:30க்கு சாப்பிட போனோம். சாப்பிட்டு போய் வேலை ஆரம்பிச்சா அடிச்சு விழுதுருச்சு. எத்தனை அடி ஆழம் தோணுங்க? 15 அடி ஆழம். இப்போ எத்தனை பேர் உள்ள எவ்வளோ அடி ஆழத்தில் மாட்டிருக்காங்க? நீங்கள் உங்கள் 2 பேர் எப்படி மாட்டும்போது உங்களை யார் மீட்டது? எங்களை ஆட்களும் தூக்கிட்டாங்க. நாங்கள் சொல்லுங்க, கீழே எரிஞ்சு ஆட்களை தூக்க முடியும். அவங்க எத்தனை அடி ஆழத்தில் இருக்காங்க? 15 அடி ஆழத்தில். இப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. நிலைமை நம்ம சொல்ல முடியாது. இப்போ உங்களை யார் எத்தனை பேர் தூக்குனது? உங்கள் கூட இன்னொருத்தர் வந்தார்ல, அவர் அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? அவர் எங்கே இருக்காரு? அவர் ஆஸ்பத்திரி கூசி விட போயிருக்காங்க. உங்களுடைய வேலையை என்ன வேலை? எங்கள் வேலை இப்படி கிணறு தோண்ட போவாங்க. விவசாய வேலை, விவசாய வேலை. அதுக்கு மேலே இப்போ கூலி வேலைக்கு போகும். தற்பொழுது மீட்கப்பட்டவர் ஒருவர் முருகேசன் விழும்போது காலை சரியாக 11 மணி அளவில் மணலில் போயதாகவும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் எங்களை காப்பாற்றியதாகவும், ஆனால் தொடர்ந்து இப்பகுதியில் 2 பேரை தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்துள்ளார். மேலும் இப்போ தற்பொழுது ஒருவருடைய கை தெரிவதாக காவல் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அவர்களை மண்வெட்டிகள் மூலமாக தோண்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதை நாம் நேரடியாக காண முடிகின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் கிணறு தோண்டும் போது மண் சரிந்து விழுந்ததில் 2 பேர் அங்கே புதைந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலா வழங்க கேட்டோம்.